பார்ட் 1 வீடியோ பார்த்துட்டு பார்ட் 2 வீடியோக்காக வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி. பார்ட் 1 வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம்னா, அக்ஷர்தம் கோவில் எப்படி கட்டப்பட்டுச்சு, யாரால் கட்டப்பட்டுச்சு, எதுக்காக அங்கே கட்டினாங்க, அந்த கோவிலுக்குள்ள என்னென்ன சிறப்பு அம்சங்கள்லாம் இருந்துச்சு, அதை தவிர அந்த கோவில் எப்போ திறந்தாங்க, திறந்து ஒரு 10 வருஷத்துல அந்த 2 பயங்கரவாதிகள் எப்படி அந்த கோவிலுக்குள்ள நுழைஞ்சாங்க, முதல் முறையா பயங்கரவாதிகளை ஃபேஸ் பண்ற குஜராத் அரசுக்கு என்னென்ன சவால்கள்லாம் இருந்துச்சு, திரு நரேந்திர மோடி அவர்கள் என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் எடுத்தாரு, குஜராத்தோடைய கமாண்டோ ஃபோர்ஸ், போலீஸ் ஃபோர்ஸ்லாம் என்னென்ன ஆக்ஷன்லாம் எடுத்து என்எஸ்ஜி வர வரைக்கும் அந்த பயங்கரவாதிகளை பிஸியாக வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் என்எஸ்ஜி வந்து அந்த 2 பயங்கரவாதிகளை என்ன பண்ணாங்க அப்படிங்கிற வரைக்கும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நல்லா சொல்லியிருப்பேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த பார்ட் 1 வீடியோவை பார்த்தா தான் நான் இந்த பார்ட் 2ல என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். ஸோ பார்ட் 1 வீடியோ யாராவது பார்க்காம இருந்தீங்கன்னா இந்த வீடியோடைய கமெண்ட் பாக்ஸில் பின்னாடி கமெண்ட்ல அதுக்கான லிங்க் கொடுக்குறேன். ஸோ பார்ட் 1 வீடியோவை பார்த்துட்டு வாங்க, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், நிறைய டீட்டெயில்ஸோட இருக்கும். ஸோ அப்போ தான் இங்கே நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். பார்ட் 1 பார்த்துட்டு பார்ட் 2க்காக இங்கே வந்திருந்தீங்கன்னா நம்ம கதைக்குள்ள போகலாம். இந்த அக்ஷர்தம் கோவிலில் அட்டாக் நடப்பதற்கு 6 மாதத்துக்கு முன்னாடி குஜராத் மாநிலத்தை மறக்கவே முடியாத ஒரு பிளாக் மார்க்கான ஒரு முக்கிய சம்பவமான கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுமே அந்த நேரத்தில் தான் நடந்துச்சு. அதாவது பிப்ரவரி 27, 2002 நடந்துச்சு. இந்த கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடென்ட்டை பற்றி சொல்லணும்னா, அயோத்திக்கு ராமர் கோவில் கட்டுவதற்கு சம்பந்தமாக ஒரு நிகழ்ச்சிக்கு சென்று வந்த பல ஹிந்து மதத்தை சேர்ந்த பக்தர்கள் சபர்மதி எக்ஸ்பிரஸ் ட்ரெயினில் வந்துகிட்டு இருந்தாங்க. அந்த ட்ரெயினை சில பேர் கொளுத்தி விட்டுருக்காங்க. அப்படி கொளுத்தி விட்டதில் 59 பேர்கிட்ட தீயில கருகியே இறந்து போயிருக்காங்க. அதுல முக்கியமா அயோத்திக்கு சென்று வந்த பக்தர்கள், இதை தவிர கர சேவகர்கள்னு சொல்லக்கூடிய சீக்கிய மதத்துல இறைவனுக்கு சேவை செய்யக்கூடிய ஆட்கள் அப்படின்னு மொத்தம் 59 பேர்கிட்ட தீயில கருகி இறந்து போனாங்க. இந்த விஷயம் நடந்ததுக்கு பிறகு முஸ்லீம்கள் தான் இதை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு குஜராத்ல மிகப்பெரிய ஒரு கலவரமே நடந்துச்சு. இதனால அந்த நேரத்துல சட்ட ஒழுங்கு சீர்கேடு, அதே சமயம் அந்த நேரத்துல சிஎம்ஆ இருந்த திரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசியல் கெரியர்லயே ஒரு பெரிய பிளாக் மார்க்காவும் அந்த சம்பவம் அமைஞ்சிச்சு. இப்போ இந்த மிஸ்டேக் அக்ஷர்தம் கோவில் அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமும் நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சென்ட்ரல்லையுமே அந்த நேரத்தில் பிஜேபி தான் ஆட்சியில் இருந்துச்சு. அதே சமயம் குஜராத்தில் அந்த சட்டமன்ற எலெக்ஷனுமே கொஞ்ச நாட்களில் நடக்க போகுது அப்படிங்கிறதுனால இந்த பிரச்சனை எதுவுமே வெடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அக்ஷர்தம் கோவிலில் தாக்குதல் நடந்துகிட்டு இருக்கிற நேரத்திலேயே அப்போதைக்கு டெபுட்டி பிஎம்மா இருந்த எல்கே அத்வானி உடனடியாக டெல்லியில இருந்து கிளம்பி குஜராத்துக்கு வந்திருக்காரு. பட் அந்த நேரத்தில் நம்முடைய பிரைம் மினிஸ்டர் யாருன்னு தானே கேட்குறீங்க? அவர் வேற யாரும் கிடையாது, ஐயா வாஜ்பாய் அவர்கள் தான். அந்த நேரத்தில் அவர் அரசு சம்பந்தமா மாலத்தீவுக்கு ஒரு சுற்றுப்பயணம் போயிருந்திருக்காரு. ஆனா இந்த அக்ஷர்தம் கோவிலுடைய தாக்குதலை கேள்விப்பட்டதுமே உடனடியாக தன்னுடைய பயணத்தை ரத்து பண்ணிட்டு இந்தியாவுக்கு திரும்பி இருந்திருக்காரு. அவர் திரும்புறதுக்கு முன்னாடியே எல்கே அத்வானி டெல்லியில இருந்து குஜராத்துக்கு வந்து திரு நரேந்திர மோடி அவர்கள், அவர் கூட இன்னும் முக்கியமான அரசியல் தலைவர்கள் அப்படின்னு எல்லாருமே சேர்ந்து அடுத்து என்ன ஆக்ஷன் எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க இருந்த அந்த பகுதி கிட்ட பயங்கரமான பாதுகாப்புலாம் போடப்பட்டதாகவும் சொல்லப்படுது. இந்த தீவிரவாதிகளுடைய தாக்குதலுக்கு பிறகு சரியா 14 நாட்கள் கழித்து அக்டோபர் 7, 2002 அன்னைக்கு மறுபடியும் அந்த கோவில் திறக்கப்பட்டது. அதுக்கப்புறம் அந்த கோவில்ல பழைய மாதிரி பக்தர்கள்லாம் வர ஆரம்பிச்சாங்க. இந்த அக்ஷர்தம் கோவில் எங்க அமைஞ்சிருக்குன்னா ஒரு விஐபி ஏரியாவில் தான் அமைஞ்சிருக்கு. குஜராத் மாநிலத்தோடைய ஆளுநர் மாளிகையான ராஜ்பவன் கூட இந்த கோவில்ல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. இதை தவிர சிஎம் உடைய ரெசிடென்ஸுமே கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கு. இதை விட இன்னும் அருகாமையில நடந்து போற தூரத்திலேயே வெஸ்டர்ன் ஏர்ஃபோர்ஸ் கமாண்டோடைய ஆபீஸுமே இருந்திருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கிற இந்த அக்ஷர்தம் கோவிலுக்கு ஏன் இந்த பயங்கரவாதிகள் நுழைஞ்சாங்கன்னு தானே யோசிக்கிறீங்க. பட் அதுக்கான பதிலுமே கொஞ்சம் ஷாக்கா தான் இருந்துச்சு. ஏன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு கொஞ்ச நாட்களுக்கு முன்னாடியே இந்திய உளவுத்துறை வந்து இந்த குஜராத் போலீஸுக்கு சில தகவல்கள் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, ஏதோ ஒரு கோவில்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்துவதற்காக திட்டம் தீட்டிக்கிட்டு இருக்காங்க, அதனால முடிஞ்ச அளவுக்கு செக்யூரிட்டி பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பட் அந்த நேரத்தில் குஜராத் போலீஸ் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த அக்ஷர்தம் கோவிலை விட மிகவும் பாப்புலரான ஒரு கோவிலா இருந்தது சோம்நாத் கோவில் தான். இதனால அந்த இடத்துல தான் தாக்குதல் நடத்துவதற்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு ஃபுல் செக்யூரிட்டியுமே அங்க தான் டைட் பண்ணிருக்காங்க. பட் இந்த பக்கம் இந்த அக்ஷர்தம் கோவில் ஒரு பிரைவேட் ட்ரஸ்ட், ஒரு பிரைவேட் கோவிலுங்கிறதுனால இதுல அரசு சம்பந்தமா பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தும் எந்த பாதுகாப்பு வீரர்களும் அந்த இடத்துல செக்யூரிட்டிக்கு கிடையவே கிடையாது. அதற்கு பதிலா பிரைவேட்டா எப்படி மால்ல தியேட்டர்லாம் செக்யூரிட்டி இருப்பாங்களோ, இந்த அட்டாக் நடக்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால பொதுமக்களுடைய உடைமைகள், அவங்க கொண்டு வர பேக்ஸ் முதற்கொண்டு எல்லாத்தையுமே செக் பண்ணாங்க. இப்படி போலீஸ் வந்து அவங்களுடைய செக்யூரிட்டியை வேற கோவிலுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தா அந்த நேரத்தில் தான் அக்ஷர்தம் கோவில்ல யாருமே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட அந்த பயங்கரவாதிகள் அந்த கோவிலுக்குள்ள இறங்கி அட்டாக் பண்ணியிருக்காங்க.
பட் ஆரம்பத்தில் குஜராத் போலீஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா அது வந்து ஒரு விஐபி ஏரியாவில் இருக்கு, எப்படியும் நம்ம செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அங்கங்க சுத்திக்கிட்டு தான் இருப்பாங்க, அதனால இந்த இடத்துல தாக்குதல் நடத்துவதற்கு சான்ஸ் இருக்காது அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் அவங்களுடைய அந்த மிஸ்ஜட்ஜ்மெண்டால ஒரு பெரிய தாக்குதலுக்கே குஜராத் மாநிலம் உள்ளானுச்சுன்னு கூட சொல்லலாம். இப்போ என்எஸ்ஜி கமாண்டோ ஃபோர்ஸ் அந்த பயங்கரவாதிகள் 2 பேருமே சுட்டு கொண்டதுக்கு பிறகு அவங்களுடைய உடைமைகளை போயிட்டு செக் பண்ணுறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஒருத்தனுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு வெள்ளை கலர் பேப்பரை எடுக்கிறாங்க. அதை பிரித்து பார்க்கும்போது உருது மொழியில் ஏதோ சம்திங் எழுதியிருக்கு. அது என்னன்னு உருது மொழி படிக்க தெரிந்த சில ஆஃபீஸர் மூலிமா அதை டிரான்ஸ்லேட் பண்ணி செக் பண்ணி பார்க்கும்போது தான் இறந்து போன அந்த 2 பயங்கரவாதிகளும் தெஹ்ரிக் இ கசாஸ் அப்படின்ற ஒரு பயங்கரவாத அமைப்பை சேர்ந்தவர்கள் அப்படின்னும் மேற்கொண்டு இந்த கோவிலில் எதுக்காக தாக்குதல் நடத்தணும் அப்படின்ற காரணத்தை அதுல எழுதி இருந்திருக்காங்க. பட் அந்த காரணம் என்ன அப்படிங்கறத நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இவனுங்க எப்படி இந்த கோவிலுக்குள்ள வந்தாங்க, யார் மூலியமா வந்தாங்க, யார் இவங்களுக்கு வெப்பன் சப்ளை பண்ணது, இதை தவிர அவங்களுக்கு சாப்பாடு அடைக்கலம் கொடுத்ததெல்லாம் யார் அப்படிங்கறத எப்படி குஜராத் போலீஸ் கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கறத பார்த்தலாம். முதற்கட்டமாக குஜராத் போலீஸ் என்ன ஆக்ஷன் எடுக்கிறாங்கன்னா அந்த கோவிலுடைய கேட்ல இருக்கிற சிசிடிவியை செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்ததுல ஒரு அம்பாசிடர் கார்ல தான் அவங்க வந்து இறங்கியிருக்காங்கன்னு தெரியுது. இதனால அந்த சிசிடிவியை பார்த்து அந்த காருடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை செக் பண்ணி பார்க்கும்போது அது வந்து மன்சாரி ஆச்சாரியா அப்படின்றவருடைய பெயரில் இருந்திருக்கு. அவர்கிட்ட போயிட்டு போலீஸ் விசாரிக்கும் போது அன்றைய தினம் இந்த காரை ஓட்டிட்டு வந்தது ராஜ் தாக்கூர் அப்படின்னும் நீங்க அவனை விசாரணை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. அதன் அடிப்படையில் போலீஸ் டீம் இந்த ராஜ் தாக்கூரை கஸ்டடியில் எடுத்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. முக்கியமா அந்த நேரத்தில் குஜராத் போலீஸோடைய சீஃபா இருந்த கே சக்கரவர்த்தி தான் அவங்க 2 பேருமே அவங்களுடைய ஸ்டைல விசாரிச்சிருந்திருக்காரு. பட் அப்படி விசாரணை பண்ணும்போது தான் சம்பவம் நடந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி மதியம் 2 மணிக்கு காலுப்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து 2 பேரை பிக்கப் பண்ணிட்டு வந்ததாகவும் அதுக்கப்புறம் அவங்கள வந்து ஒரு 4:45 மணி வாகல இந்த அக்ஷர்தாம் கோவில் கிட்ட டிராப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. பட் மேற்கொண்டு அந்த ராஜ் தாக்கூர் மற்றபடி அவங்க 2 பேரும் யாரு, அவங்க எங்கிருந்து வந்தாங்க, என்ன பண்ண போறாங்க அப்படிங்கறதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒரு சவாரி வந்துச்சுன்னு தான் அவங்கள டிராப் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லி இருந்திருக்காரு. இப்ப போலீஸ் வந்து இறந்து போன அந்த 2 பயங்கரவாதிகளுடைய போட்டோஸை இந்த ராஜ் தாக்கூர் கிட்ட காட்டி கேட்கும்போது ஆமா சார் நான் இவங்க 2 பேரையும் தான் அழைச்சிட்டு வந்தேன் அப்படின்னு டீட்டெயிலா சொல்லி இருந்திருக்காரு. பட் அந்த நேரத்தில் என்னதான் அவங்க 2 பேரும் அடையாளம் காணப்பட்டாலும் அவங்களுடைய பேர் என்ன, அவங்களுடைய சொந்த ஊர் என்ன, எங்கிருந்து வந்தானுங்க அப்படிங்கிற எதுவுமே தெரியாது. பட் அந்த பேப்பர்ல இருந்த அந்த அமைப்போடைய பெயரை வச்சு பார்க்கும்போது பாகிஸ்தானுடைய ஒரு அமைப்பு மாதிரி தெரியறதுனால அங்கிருந்து தான் இவங்க வந்திருக்க சான்ஸ் இருக்குன்னு நினைச்சாங்க. தொடர்ந்து இவங்களை பத்திரம் எந்த டீட்டெயிலுமே இல்லாம குழம்பி போயிருந்த அந்த நேரத்துல தான் பாகிஸ்தானுடைய நியூஸ் பேப்பர்ல ஒரு இரங்கல் செய்தியை குஜராத் போலீஸ் பார்க்கறாங்க. அதை பார்த்ததுக்கு பிறகுதான் அவங்களுக்கு இருந்த ஒரு பெரிய தலைவலியே போனுச்சுன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த சம்பவம் நடந்து 2 நாட்கள் கழித்து 26ஆம் தேதி பாகிஸ்தான்ல வெளியான ஒரு நாளிதழ்ல 2 பேருடைய போட்டோ, அவங்களுடைய வயது, அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு போட்டு அவங்களுக்கு இரங்கல் செய்தியை வெளியிட்டு இருந்திருக்காங்க. பட் அந்த போட்டோவை பார்த்தா குஜராத் போலீஸுக்கு இது ஏதோ இந்த பயங்கரவாதிகள் மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பப்ளிஷ் ஆன போட்டோஸையும் இவங்க கிட்ட இருக்கிற இந்த பயங்கரவாதிகளுடைய போட்டோஸையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் 2 பேருமே ஒரே ஆள் அப்படின்னும் அந்த 2 பேருடைய பெயர் முகமது அம்ஜத், இன்னொருத்தனுடைய பெயர் ஹபீஸ் யாசின் அப்படிங்கிறது தெரிய வருது. இப்போ போலீஸுக்கு அடுத்த கட்டமாக இருக்கிற டாஸ்க் என்னன்னா இவனுங்க எங்கிருந்து வந்தாங்க, எப்படி பிளான் பண்ணாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இதனால அது சம்பந்தமான வேலைகள்ல ரொம்பவே தீவிரமா இறங்க ஆரம்பிச்சாங்க. பட் அப்படி இறங்கினதுல சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. முக்கியமா இவங்க 2 பேரும் தெஹ்ரிக் இ கசாஸ் என்ற அமைப்பு மட்டும் இல்லாம லாஸ்கர் இ தொய்பா அப்புறம் ஜெய்ஸ் இ முகமது போன்ற பயங்கரவாத அமைப்புகள் கூட தொடர்புடையவங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறாங்க. என்னதான் குஜராத் போலீஸ் இவ்வளவு விஷயங்கள் கண்டுபிடிச்சிருந்தாலும் அந்த நேரத்தில் இந்த வழக்கு ரொம்பவே சின்சியரா எடுத்து விசாரணை பண்ணிக்கிட்டு இருந்தாலும் கொஞ்ச நாட்களே இந்த கேஸ் அவங்க கிட்ட இருந்து ஆன்டி டெரரிசம் ஸ்குவாடுக்கு மாற்றம் செய்யப்படுது. ஏடிஎஸ் இந்த கேஸ்க்குள்ள வந்ததுக்கு பிறகு தாக்குதல் நடந்து 2 வாரம் கழிச்சு தான் இந்த கேஸை கையில் எடுத்திருக்காங்க. முக்கியமா ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் என்ன பண்றாங்க, டைரக்டா மறுபடியும் அக்ஷர்தாம் கோவில்ல போயிட்டு அங்க என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத ரீக்ரியேஷன் பண்ணி எவிடன்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி இருந்திருக்காங்க. முக்கியமா அந்த பயங்கரவாதிகளுடைய பேக் எல்லாம் செக் பண்ணி பார்த்ததுல சில கிரானைட்ஸ் மற்றும் மீந்து போன சில துப்பாக்கி தோட்டாக்களும் அதுல இருந்திருக்கு. அது கூடவே சில ட்ரை ஃப்ரூட்ஸும் இருக்கிறத பார்த்து ஷாக் ஆகி இருந்திருக்காங்க. ஏன்னா ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறத பார்த்ததும் எவ்வளவு நாட்கள் வேணாலும் மக்கள்
நம்மள அவங்க பிணை கைதியா வச்சிருக்க சான்ஸ் இருக்கலாம். அதனால சாப்பாட்டுக்கு நமக்கு கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பக்காவா ப்ரீ பிளான் பண்ணி இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்த ஏடிஎஸ் டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி அதுல சோதனைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து இந்த வழக்கு ஒரு வருஷமா நடக்க ஆரம்பிக்குது. அதுவும் சரியா ஆகஸ்ட் 29, 2003 அன்னைக்கு குஜராத் போலீஸ் கமிஷனரான KR கௌசிக் அப்படின்றவர் மீடியா கிட்ட ஒரு இன்டர்வியூ கொடுக்கிறாரு. அதுல என்ன சொல்றாருன்னா, அக்ஷர்தம் கோவில்ல தாக்குதல் நடத்தின 5 பேரை குஜராத்ல பல்வேறு இடங்கள்ல கைது பண்ணிருக்கோம் அப்படின்னும், அந்த 2 பயங்கரவாதிகளுக்கும் இவங்க தான் உதவி பண்ணாங்க, அடைக்கலம்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கறதையும் நாங்க கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னும் அவங்களுடைய பெயர் முதற்கொண்டு எல்லாத்தையுமே மீடியாவில் வெளியிட்டு இருந்திருக்காங்க. அந்த 5 பேர் யாராருன்னா, சுலைமான் அஜ்மேரி, முஃபி அப்துல் கையும், மன்சூரி, மௌலானா, அப்துல் அமியா அப்படின்னு இந்த 5 பேரை கைது பண்ணியிருந்திருக்காங்க. இதை தவிர இன்னும் 5 பேருடைய பெயரையுமே வெளியிட்டாங்க. அதுல சலீம் ஹனீஃப், ஷேக் அல்தாஃப், அக்பர், மாலிக் ஆதம், ஹுசைன் அப்படின்னு இந்த 5 பேரும் இந்த பயங்கரவாதிகளுக்கு உதவி பண்ணாங்க அப்படின்னும், இவங்களும் சீக்கிரம் கைது பண்ணப்படுவாங்க அப்படின்னு அந்த பிரஸ் மீடியாவில் அவர் வெளியிட்டு இருந்திருக்காரு. இதை தவிர அந்த இன்டர்வியூல போலீஸ் கமிஷனர் என்ன சொல்றாருன்னா, இந்த மொத்த பிளானுமே சவுதி அரேபியாவில் இருக்கிற ரியாத்தில் தான் போடப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம பாகிஸ்தானுடைய பயங்கரவாத அமைப்புகளான முகமது, லாஸ்கர் இ தொய்பா, அப்புறம் பாகிஸ்தானுடைய ISI அப்படின்னு இவங்க எல்லாருமே இந்த விஷயத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு ஷாக்கிங்கான விஷயத்தையுமே அந்த இன்டர்வியூல கொடுத்திருந்திருக்காரு. ஒரு வழியா இந்த கேஸ் முடிஞ்சிருச்சு. இவனுங்க என்னென்ன பிளான் பண்ணாங்க அப்படிங்கறதெல்லாம் தெரிய போகுது அப்படின்னு நினைச்ச குஜராத் போலீஸுக்கு அதுக்கப்புறம் தான் ஒரு பெரிய தலைவலியை ஏற்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுவும் இந்த மொத்த விஷயத்தையுமே வேற ஆங்கிள் பாக்குற மாதிரி அந்த சம்பவம் குஜராத்தோடைய அந்த ATS போலீஸை மாத்துனுச்சு. அந்த சம்பவம் என்னன்னா, ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து சன்கான் அப்படின்ற ஒரு ஆளை அரெஸ்ட் பண்ணியிருந்திருக்காங்க. அரெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாம அவன் தான் இந்த தாக்குதலுக்கு திட்டம் போட்டு கொடுத்ததாவும், இதுக்கு பின்னாடி அவன் தான் இருக்கான் அப்படின்னு மீடியாவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுக்குறாங்க. சரியா இந்த சம்பவம் நடக்க போறதுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி செப்டம்பர் 19, 2002 அன்னைக்கு இவன் ஜம்மு காஷ்மீர்ல இருக்கிற அனந்த்நாக் பகுதியில இருந்து ஒரு கார்ல இந்த 2 பயங்கரவாதிகள் மற்றும் மனைவி மகள் கூட புறப்பட்டதாகவும், அப்படி புறப்பட்டு வந்த நேரத்துல பைரேலியில தன்னுடைய மனைவியை இறக்கி விட்டதாகவும், அதுக்கு அப்புறம் 2 நாட்கள் கழித்து பிப்ரவரி 21ஆம் தேதி அங்க இருந்து ஜெய்ப்பூருக்கு ரயில்ல வந்ததாகவும், அதன் பிறகு ஜெய்ப்பூர்ல இருந்து பஸ் ஏறி செப்டம்பர் 23ஆம் தேதி அகமதாபாத்துக்கு, குஜராத் மாநிலத்தில் உள்ள அகமதாபாத்துக்கு வந்ததாகவும், அந்த அகமதாபாத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் குல்சன் கெஸ்ட் அப்படின்ற ஒரு லாட்ஜில் தங்கினதாகவும், அங்க தங்கி கோவில அப்பப்போ நோட்டமிட்டோம். அதுக்கப்புறம் செப்டம்பர் 24ஆம் தேதி 3 பேரும் நேரா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போனோம். அங்க நான் மட்டும் ட்ரெயின் ஏறி அனந்தநாக் அப்படின்ற பகுதிக்கு வந்துட்டேன். அப்துல்லாவும் ஷகிலும் மட்டும் ஒரு காரை புக் பண்ணிட்டு அக்ஷர்தம் கோயிலுக்கு போனாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த தாக்குதலையே நடத்தினாங்க அப்படின்னு இப்படி ஒரு வேற விதமான ஸ்டேட்மெண்ட்டை இந்த சன்கான் அப்படின்றவன் சொல்லி இருந்திருக்கான். இந்த விஷயத்தை ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வெளியிட்டதுமே குஜராத் போலீஸுக்கு ஒரே பேர் எதிர்ச்சியா இருக்கு. நாம வந்து சில பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு இவங்களுடைய பேர் இதுதான் அப்படின்னு இந்த கேஸை நடத்திக்கிட்டு போகும்போது அதுக்கு மொத்தமா அப்படியே ஆப்போசிட்டா ஜம்மு காஷ்மீர் போலீஸ் கிட்ட மாட்டின இந்த சன்கானுடைய ஸ்டேட்மெண்ட் எல்லாமே ஒரு பெரிய பூகம்பத்தை கூட அந்த நேரத்தில் கிளப்புனுச்சுன்னு சொல்லலாம். குஜராத் போலீஸோடைய ஸ்டேட்மெண்ட் படி அந்த பயங்கரவாத தாக்குதலில் ஈடுபட்டது முகமது, அம்ஜத் மற்றும் ஹபீஸ் யாசின்னு சொல்லி இருந்திருக்காங்க. இதை தவிர அவங்களுக்கு 5 பேர் உதவி பண்ணாங்கன்னு அரெஸ்ட் பண்ணி இருந்திருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து இந்த சன்கானுடைய ஸ்டேட்மெண்ட் படி அந்த பயங்கரவாதிகளுடைய பெயர் ஷகில் மற்றும் அப்துல்லா அப்படின்னு சொல்லி இருந்திருக்காங்க. பட் நாட்கள் நகர இந்த சன்கான் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்டை மாத்தி சொல்லிக்கிட்டே போயிருந்திருக்கான். இதனால இந்த வழக்குல இன்னும் பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்பட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் ஜம்மு காஷ்மீர் போலீஸ் வந்து இந்த சன்கானை குஜராத் போலீஸ் கிட்டே ஒப்படைச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் 6வது குற்றவாளியா இந்த சன்கான்மே சேர்த்து இந்த குஜராத்தோடைய ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து விசாரணையில இறங்கி இருந்திருக்காங்க. இறுதியா இந்த தாக்குதல் நடந்த அடுத்த வருஷம் நவம்பர் 2003ல பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே இந்த 6 பேருக்கு எதிராக சார்ஜ் ஷீட்டை குஜராத்தோடைய அந்த ஆன்டி டெரரிசம் ஸ்குவாட் வந்து ஃபைல் பண்றாங்க. இதுக்கப்புறம் குற்றப்பிரிவு கண்டறிதல் டிடெக்ஷன் ஆஃப் கிரைம் பிரான்ச் அப்படின்ற டிபார்ட்மெண்ட் இந்த தாக்குதல் நடந்தது சம்பந்தமா 1750 பக்கம் இருக்கிற ஒரு சார்ஜ் ஷீட்டையுமே ஃபைல் பண்ணியிருந்திருக்காங்க. அதுல 34 பேர் வந்து அக்யூஸ்டாவும் இவங்க கைது பண்ணியிருக்கிறது 6 பேர் அப்படின்னும், மீதம் இருக்கிற 28 பேரும் குற்றவாளிகள்னும், அவங்கள கைது பண்றதுக்கு அரஸ்ட் வாரண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி அந்த சார்ஜ் ஷீட்ல மென்ஷன் பண்ணி இருந்திருக்காங்க. முக்கியமா அந்த 28 பேர்ல தாவூத் இப்ராஹிம், சோட்டா ஷாகில் அப்படின்னு பெரிய பெரிய ஆட்கள் மேலலாம் அந்த நேரத்தில் இந்த அரஸ்ட் வாரண்ட் எல்லாம் வச்சிருந்தாங்க. மொத்தமா இந்த கேஸ்ல 376 பேர் சாட்சி சொல்லியிருந்திருக்காங்க. அவங்கள 11 பேருடைய ஐடென்டிட்டியை இப்ப வரைக்கும் நீதிமன்றத்தில் இருந்து வெளியிடவே இல்லை. இதுக்கப்புறம் இந்த கேஸ் வந்து சரியா டிசம்பர் 18,
2003 அன்னைக்கு பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே விசாரணை பண்ணக்கூடிய POTA அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைகள்லாம் நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து 3 வருஷம் கிட்ட 2006 வரைக்குமே இந்த வழக்கு விசாரணை அங்க நடக்க ஆரம்பிச்சது. இறுதியா அந்த நீதிமன்றம் வழக்கு விசாரணை எல்லாம் முடிச்சு இந்த சம்பந்தப்பட்ட கைது செய்யப்பட்டிருக்கிற அந்த 6 பேரும் குற்றவாளிகள் அப்படிங்கறத நிரூபிச்சிருந்திருக்காங்க. இப்போ இந்த பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழே விசாரணை பண்ற அந்த கோர்ட்டோடைய நீதிபதியான சோனியா கோகனே அப்படின்றவங்க ஒரு முக்கியமான தீர்ப்பை ஒன்று கொடுக்குறாங்க. அதுல 3 பேர் மெயின் குற்றவாளின்னு அறிவிக்கிறாங்க. முதலாவது ஆஜ் அஜ்மீரி. இந்த ஆஜ் அஜ்மீரி இந்த 2 பயங்கரவாதிகளுக்கும் அடைக்கலம் கொடுத்திருக்கான். இதை தவிர 2வது ஆளான சந்த்கான். இந்த சந்த்கான் வந்து அந்த பயங்கரவாதிகளுக்கு வெப்பன் சப்ளை பண்ணது, இந்த அக்ஷர்தம் கோவில் வரைக்கும் வழிகாட்டினது அப்படின்னு சொல்லிட்டு அவனையுமே 2வது முக்கிய குற்றவாளியா அறிவிக்கிறாங்க. 3வது அப்துல் கையும் மன்சூரி. இவனை ஏன் முக்கிய குற்றவாளியா அறிவிச்சாங்கன்னா அவனுங்களுக்கு தேவையான சாப்பாடு, அவனுங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாத்தையுமே இவன் தான் அரேஞ்ச் பண்ணி கொடுத்திருக்கான். இந்த காரணத்துக்காக இந்த 3 பேரும் குற்றவாளிகள்னு நிரூபிக்கப்பட்டு அதுவும் முக்கிய குற்றவாளிகள்னு அறிவிச்சு மரண தண்டனையா அந்த நீதிமன்றம் அன்னைக்கு கொடுத்திருக்கு. மீதம் இருக்கிற 3 பேர்ல சலீம் ஹனீஃப் அப்படின்றவனுக்கு ஆயுள் தண்டனையும், அப்துல் அமியா அப்படின்றவனுக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், அல்தாஃப் ஹுசைன் அப்படின்றவனுக்கு 5 ஆண்டுகள் சிறை தண்டனையும் கொடுத்திருந்திருக்காங்க. ஆனா குற்றம் சுமத்தப்பட்ட இந்த 6 பேருமே இந்த நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து அந்த மாநிலத்தோடைய உயர்நீதிமன்றத்தில் அப்ளை பண்றாங்க. குஜராத்தோடைய உயர்நீதிமன்றமும் என்ன சொல்லிடுதுன்னா முதல் நிலை நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு வந்து சரியானது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய மனுவை நிராகரிச்சிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த குற்றம் சுமத்தப்பட்ட 6 பேரும் சுப்ரீம் கோர்ட்ல மனு தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. அந்த மனுவில் எங்க மேல எந்த தப்புமே கிடையாது, எங்களை வேணும்னே இந்த கேஸ்ல மாட்ட வச்சிருக்காங்க, எங்களுக்கு எதிராக எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது, நாங்க எல்லாரும் அப்பாவிகள் அப்படின்ற மாதிரி இந்த குற்றவாளிகள் 6 பேரும் மனு தாக்கல் பண்ணியிருந்திருக்காங்க. அதை விசாரணை பண்ண உச்சநீதிமன்றம் ஒரு ஷாக்கிங்கான மொத்த இந்தியாவுமே அதிர்ந்து போற மாதிரியான ஒரு தீர்ப்பை ஒன்று கொஞ்ச நாட்கள்ல கொடுக்கறாங்க. உச்சநீதிமன்றத்துடைய ஜட்ஜான AK பட்நாயக் மற்றும் வெங்கடகோபால் அப்படின்னு இந்த 2 பேரும் என்ன ஜட்ஜ்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா குஜராத் மாநிலத்துடைய ஹைகோர்ட் கொடுத்த தண்டனைகள் எல்லாத்தையுமே மொத்தமா தள்ளுபடி பண்ணி இந்த அக்ஷர்தம் கோவில்ல நடந்த தாக்குதலுக்கு இவங்க 6 பேரும் உதவி பண்ணல அப்படின்னு சொல்லி விடுதலை பண்ணியிருந்திருக்காங்க. இதை தவிர குஜராத் போலீஸ் ஆஃபீஸர் பண்ண இன்வெஸ்டிகேஷன்ல நிறைய குளறுபடிகள்லாம் இருக்கு, நிறைய பிழைகள்லாம் இருக்கு, சரியான எவிடன்ஸை அவங்க சப்மிட் பண்ணல அப்படின்னு காரசாரமா நீதிபதிகள் குஜராத் போலீஸை பார்த்து கேள்விகள்லாம் எழுப்பியிருந்திருக்காங்க. குற்றவாளிகள்னு சொல்லி பல வருஷமா ஜெயிலில் இருக்கிறவங்களுக்கு எதிராக எந்த ஆதாரமும் இல்லை, அப்படி இருக்கும் பட்சத்தில் எப்படி உங்களுக்கு தண்டனை கொடுத்தீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டினுமே உச்சநீதிமன்றம் அந்த நேரத்தில் எழுப்புனுச்சு. இதை தவிர குஜராத் போலீஸ் ஆஜர்படுத்தின அந்த ஐ விட்னஸ் அவங்க சாட்சியை மாற்றி மாற்றி பேச ஆரம்பிச்சாங்க. இதனால போலீஸ் ஆஃபீஸருக்குமே அந்த குற்றவாளிகள் தான் இந்த குற்றத்தெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கான சரியான எவிடன்ஸ், ஒரு ஸ்ட்ராங்கான எந்த ஒரு பிசிக்கல் எவிடன்ஸும் சர்க்கம்டன்ஷியல் எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லி நீதிமன்றம் அன்னைக்கு இந்த 6 பேரையுமே விடுதலை பண்ணியிருக்கு. இதுக்கப்புறம் இந்த தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்டா இருந்த முகமது அப்படின்ற ஒருத்தனை போலீஸ் கைது பண்றாங்க. இதை தவிர யாசின் பட்கல் அப்படின்றவனையுமே கைது பண்றாங்க. பட் இப்போ வரைக்கும் இந்த கேஸுக்கு உண்டான எந்த ஒரு தீர்ப்புமே யாருமே தண்டிக்கப்படவே இல்லைன்னு தான் சொல்லப்படுது. இது வரைக்கும் இந்த கேஸ் ஒரு அன்சால்வ்டு கேஸாகவும் ஒரு கோல்டு கேஸாகவும் தான் இந்த அக்ஷர்தம் தாக்குதலுடைய வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு கொலை வழக்கோ இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்குதுன்னா ஆரம்பத்தில் போலீஸ் வந்து எந்த அளவுக்கு துல்லியமா டீட்டெயில் கலெக்ட் பண்றாங்களோ அதுதான் பின் நாட்கள்ல கோர்ட்லயே பேசும். ஏன்னா ஒவ்வொரு கேஸுமே நீதிமன்றத்தில் நடக்கும்போது பல வருஷம் கிட்ட நடக்கும். என்னதான் சம்பவம் நடந்த நாள் அன்னைக்கு ஒரு ஆள் வந்து சாட்சி சொல்லியிருந்தாலும் ஐ விட்னஸா சில ஸ்டேட்மெண்ட்லாம் கொடுத்திருந்தாலும் ஒரு 6 வருஷம் கழிச்சு அந்த ஆளை கூப்பிட்டு கேட்கும்போது அவருக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் மறந்து போயிருக்கும். அந்த நேரத்தில் நல்லா ஞாபகம் இருக்கும். ஆனால் பின் நாட்கள் அதை நீதிமன்றத்தில் வந்து சொல்லும்போது ஏதோ போலீஸ் வந்து ஜோடிச்சிருக்காங்க போல அப்படின்னு தான் நீதிபதிகளுக்கு தோணும். சட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீ நல்லவனா கெட்டவனாலாம் தேவையில்லை, எவிடன்ஸ் என்ன சொல்லுதோ அதை பொறுத்து தான் நீ நல்லவனா கெட்டவனா, உன்னை ரிலீஸ் பண்ணுமா ரிலீஸ் பண்ணக்கூடாதா, உனக்கு தண்டனை கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நிர்ணயம் பண்ணும். ஸோ அதனால ஒவ்வொரு கேஸும் நடக்கும் போதும் ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் வந்து எந்த அளவுக்கு துல்லியமா அந்த டீட்டெயிலாம் கலெக்ட் பண்றாங்களோ அப்போதான் இந்த கேஸுக்கு உண்டான சரியான நீதியுமே அவங்களால பெற்று தரவே முடியும். பட் போலீஸுமே அந்த நேரத்தில் நம்மளால குறை சொல்ல முடியாது. ஏன்னா நடந்த தாக்குதல் வந்து ஒரு பயங்கரமான தாக்குதல். சுத்து வட்டாரம் முழுக்க பயங்கரமா மக்கள் வந்து அந்த கோவிலில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருப்பாங்க. இதை தவிர அந்த நேரத்தில் எந்த டெக்னாலஜியுமே கிடையாது. முக்கியமா சிசிடிவியோ அப்படி இல்லைன்னா
மொபைல் ட்ரேஸ் பண்ற மாதிரியான டெக்னாலஜியோ அப்படின்னு எதுவுமே கிடையாது. அதனால ஈஸியா டெக்னிக்கல் எவிடன்ஸ்லாம் இல்லாம ஒரு ஆள் மறைமுகமாக கூட உதவிகள்லாம் பண்ணி இருந்திருக்கலாம். பட் 2005 வரைக்கும் பார்த்தோம்னா இந்த மாதிரியான ஒரு குற்ற சம்பவமோ ஏதோ ஒரு தாக்குதல்லாம் நடக்குதுன்னா பல நாட்களா பிளான் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம டைரக்டா அடுத்த மாசத்துல இந்த தேதியில இந்த இடத்துல மீட் பண்ணணும் அப்படிங்கறத பக்காவா ப்ரீ பிளான் பண்ணியிருப்பாங்க. பட் இது எதுவுமே எவிடன்ஸா போலீஸுக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஏன்னா இவங்க டைரக்டாவே டிராவல் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை கொண்டு கொடுத்துட்டு வந்துறாங்க. அதனால போலீஸுக்குமே இந்த ப்ராசஸ்ல எந்த எவிடன்ஸுமே கலெக்ட் பண்ண முடியாது. பட் இப்போ இந்த விஷயம்லாம் நடந்திருந்தா 2 நாட்களே இருக்கிற டெக்னாலஜியை வச்சு ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். பட் எதிர்காலத்துல இவங்களுக்கு என்ன தண்டனை கிடைக்க போகுது அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஃபைனலா இந்த சம்பவத்துல சம்பந்தமே இல்லாத அப்பாவிகளான மக்கள் தான் அநியாயமா இறந்து போனாங்க. இந்த மாதிரி சிலருக்கு இருக்கிற ஈகோனால எந்தவித தவறுமே பண்ணாத அப்பாவி மக்கள் தான் அநியாயமா பல வெடிகுண்டுகளுக்கும் துப்பாக்கி தோட்டாக்களுக்கும் இரையாகிட்டு போனாங்க. ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை சக மனுஷனா பார்த்து மனித நேயத்தோட நடந்துகிட்டாலே இந்த மாதிரியான பிரச்சனைகள் எதிர்காலத்துல வராம கூட இருக்கலாம். என்னைக்குமே ஒருத்தருக்கு ஏற்படுத்துற மரணத்தினாலையும் ஒரு இடத்துல தாக்குதல் நடத்துறதுனாலையும் எந்தவித பலனுமே அவங்களால பெற முடியாது. சட்ட ரீதியா அகிம்சை முறையில போராட்டங்கள்லாம் நடத்தி பேச்சுவார்த்தைகள் நடத்தினா மட்டும்தான் ஒவ்வொரு பிரச்சனைக்கு உண்டான சொல்யூஷனையும் நம்மளால கண்டுபிடிக்க முடியும். உலகத்துல இந்த மாதிரி பல போர்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, பல இந்த மாதிரி தாக்குதல்கள்லாம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பேச்சுவார்த்தைகள் மூலியமா தான் சமாதானப்படுத்தப்பட்டிருக்குமே தவிர அந்த கோபத்தையும் பிரச்சனையும் சரி பண்ணியிருக்குமே தவிர வயலன்ஸ் எதையுமே நிம்மதியா பெற்று தராது அப்படிங்கிறது தான் இந்த சம்பவத்தின் மூலியமாவும் உலகத்துல நடந்த பல சம்பவத்தின் மூலியமாவும் நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. இந்த அக்ஷர்தம் கோவில்ல இந்த அளவுக்கு இவங்க தாக்குதல் நடத்துவதற்கு மிக முக்கியமான காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ தோணி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த பேப்பரில் அப்படி அவங்க என்ன எழுதியிருந்தாங்கன்னா, கோத்ரா ட்ரெயின் ஆக்சிடென்ட் நடந்துச்சுல, அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட்டுக்கு பிறகு பெரிய கலவரம் நடந்துச்சுன்னு நான் சொன்னல, அந்த கலவரத்தில் பல முஸ்லீம் ஆட்கள் கொலை செய்யப்பட்டதாகவும் அவங்களுக்காக தான் நாங்கள் இந்த தாக்குதலே நடத்துகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த பேப்பரில் அவங்களுடைய அமைப்போடைய பெயரையுமே போட்டு எழுதியிருந்திருக்காங்க. இந்த காரணத்துக்காக தான் இந்த அக்ஷர்தம் கோவிலில் அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதலையும் அப்பாவி மக்களையும் அநியாயமா இந்த 2 பயங்கரவாதிகளும் அவங்களுடைய அமைப்பை சேர்ந்தவனுங்களும் பலியிட்டு இருந்திருக்கானுங்க. நீங்க இந்த சம்பவத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், பார்ட் 1 பார்ட் வீடியோவை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும், இந்த மாதிரி மத சம்பந்தமா தாக்குதல் நடக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இதை பத்தி உங்களுடைய நண்பர்களும் இந்த மாதிரியான விஷயங்கள் கேட்கிற உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. நாளை மறுநாள் வேற ஒரு வீடியோல வேற ஒரு சம்பவத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாபு.